10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை தர வேண்டும். திருமயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அரசியல் கட்சி தலைவர்கள் ஈஸ்டர் தின வாழ்த்து. வைகோ, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை. பெரம்பூர் தொகுதியில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த தாவேக தலைவர் விஜய். வயது மற்றும் வழக்கு பதிவு ஆகியவற்றில் முரண்பட்ட தகவல்கள் இருந்த நிலையில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். மோடி பிரதமரா நடிகரா என கூற முடியவில்லை என ஜெகத் ரட்சகன் விமர்சனம். அரசியலை சினிமா போல விஜய் நினைத்து ஒரு ஷோ காட்டியுள்ளார் எனவும் கிண்டல். பிரதமர் சொல்றதா நடிகர்னு சொல்றதானே தெரியல. இதெல்லாம் அதை பார்க்கறது ஒரு பெரிய கூட்டம். அது மாதிரி ஒரு அரசியலை ஒரு சினிமா போல நடந்துன்னு புதுச்சேரியில ஒரு நாள் ஒரு ஷோ பண்ணிட்டு அவ்வளவுதானே. அதை பத்தி பதில் சொல்றது. மாணவர்கள் மும்மொழி கற்க வேண்டும் என தமிழ்நாடு தேர்தல் களத்தில் பேச பிரதான் தயாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. மோடிஜி பாரிஸ் எல்பிஜி என பெண்கள் கேட்கிறார்கள். சங்கரன் கோவில் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி பாரிஸ் எல்பிஜின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆரணியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என திருமாவளவன் அறிவிப்பு. வரும் தேர்தல் முடிவில் தொங்கு சட்டசபை வரும் என சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படும் கருத்து தவறானது எனவும் பேட்டி. பதவியில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, பிடிப்பில்லை. முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக இலகுவாக நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு. திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களுக்காகவும் பாடுபட்டவர் எனது தந்தை இளைய பெருமாள் என காட்டுமன்னார் கோவில் விசிக வேட்பாளர் ஜோதிமணி பேட்டி. வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வேன் எனவும் உறுதி. ஐயா இளைய பெருமாளுடைய வாரிசான எனக்கு, சமுதாய மக்களுக்கு ஐயா ஆற்றிய பணிக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு காணிக்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சமூக பணி ஆற்றுவேன். கொங்கு மண்டலத்தில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் 2500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும். புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரசின் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்து மல்லிகார்ஜுன கார்கே. தமிழக அரசின் கடன் திமுக ஆட்சியில் 2 மடங்காக அதிகரித்து தமிழ்நாடு திவாலாகும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை பாஜக சார்பில் வெளியிட்ட பின் பேட்டியளித்த பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தனது பெயரிலும் தன் மனைவி பெயரிலும் 47 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் சுந்தர் சி தகவல். குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24.3 கிலோ வெள்ளி இருப்பதாகவும் பிரமாண பத்திரம். எரிவாயு விநியோகம் சீராக உள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவிப்பு.
CRPF வாகனங்களில் பணம் கொண்டு செல்லப்பட்டு வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க இன்னும் 48 மணி நேரமே உள்ளது. ஈரானுக்கு ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். மும்பை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் 8 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல இடங்களில் உணரப்பட்டதாக தகவல். இந்தோனேஷியாவில் டெகோனோவில் உள்ள பெரிய எரிமலை வெடித்ததால் பரபரப்பு. சுமார் 5000 அடி உயரத்திற்கு சாம்பல் புகை பரவியதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம்.